உருளையின் பண்புகள். இது ஒரு முப்பரிமாண வடிவம். உருளை இரண்டு சமதளத்தை கொண்டுள்ளது. உருளை இரண்டு சமதளங்களை கொண்டுள்ளது. ஒரு வலைதளமும் கொண்டது. சொல்லுங்க. இரண்டுங்கிறது எங்கெங்க டச் பண்ணணும்? இரண்டுங்கிறத எங்க டச் பண்ணணும்? இரண்டு சமதளம் எங்க இருக்கு? இரண்டு சமதளங்களுக்கு இடையில் உள்ள தொலைவு. உயரமாகும். This is a sphere. It has 3D shape. It has one curved surface. All points on the curved surface and at the same distance from the center. It has no edges. இதுதான் கோளம். இது ஒரு முப்பரிமாண வடிவம். இதற்கு ஒரே ஒரு வலைதளம் உண்டு. வலைதளம் வலைதளத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளும் வலைதளத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளும் மையப்புள்ளியிலிருந்து சமதொலைவில் இருக்கும். இதற்கு முனைகளும் இல்லை, விளிம்புகளும் இல்லை. This is a cylinder. It is a 3D shape. It has two flat surfaces and one curved surface. Distance between the two flat surfaces, it is height. This is a bird. It is a 3D shape. It has one flat surface and one curved surface and one vertex. The distance from the top of the cone to the center of the basic height. கூம்பு. இது ஒரு முப்பரிமாண உருவமாகும். இதற்கு ஒரே ஒரு முனை, ஒரே ஒரு சமதளமும் ஒரே ஒரு வலைதளமும் உண்டு. கூம்பின் முனையிலிருந்து அடிப்பகுதி வரையில் உள்ள தொலைவு